அம்பாசமுத்திரம் தொகுதி வேட்பாளர் இசக்கி சுப்பையா சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அதிமுக அமைச்சர் சவுந்தரராஜன் முன்னிலையில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கோபாலசமுத்திரம், பத்தமடை, கல்லிடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் தங்களது ஆதரவினை பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். பரப்புரையின் போது பேசிய அவர், பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் அண்ணா வழியில் செயல்படுவது அதிமுக மட்டுமே என்றும் திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் விலைவாசி உயர்வு மற்றும் சமூக பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி வரவிருக்கும் தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலும் போது திமுக காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தான் தராரு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலின் வந்துட்டாரு, விடியல் வந்துச்சா? யாருக்குமே வரல. மே 4ஆம் தேதி உறுதியா உங்க ஆதரவோடு அம்மா ஆட்சி வரும். வரும்போது உங்களுக்கு விடுதல் உறுதியா வருமா? அதாவது இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறோமா, பெருந்தலைவர் காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொன்னோம். ஒரே தலைவர் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதிமுக. ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் துணை போகுதுமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா. நீங்க நல்லா கேட்டுக்கீங்க. 525 வாக்குறுதியை கொடுத்தாங்க. யாரு? திமுக காங்கிரஸ் கூட்டணி கொடுத்தாங்க. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றாங்க அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. என்ன வாக்குறுதி? எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அந்த 1000 எப்ப கொடுத்தாங்க? 30 மாசம் கழிச்சு கொடுத்துருப்பாங்க.